எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ராமர் பிறந்த இடத்துலையே ராமர் கோவில் கட்டணுங்கிறதா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நோக்கமே. அது பிரம்மாண்டமான முறையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. சட்ட போராட்டத்தை நடத்தி ராமர் பிறந்த இடத்துலையே ராமர் கோவில் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ராமர் கோவில் கட்டுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் புஷ்பாஞ்சலியும் செய்யணுங்கிறதான் சத்தியசேனானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து நோக்கமாக இருக்குது. வருடம் உயிரிழந்த அந்த தியாகிகளுக்கு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறது சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் பெருமை அடைகிறது. அதே போல் டிசம்பர் 6 அப்படின்னால எந்த நாட்டிலையுமே எந்த மாநிலத்திலையுமே பதட்டம் இருக்காது. கோவை மாவட்டத்தில் மட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் டிசம்பர் 6 அப்படின்னால இந்த முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை ஒரு கருப்பு தினமாக அறிவிக்கணும், அது ஒரு கண்டனத்துக்குரிய தினமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சில நபர்களை வச்சு மேடை பேச்சு, திருமாவளவன், சீமான், டேனியல் காந்தி போல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு மேடை பேச்சுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதை தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இதுபோல் டிசம்பர் 6 அன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சட்ட போராட்டத்தை நடத்தி தான் அதையே வாங்கியிருக்கிறோம். இஸ்லாமியருக்கு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்துக்களுக்கு ராமர் கோவில் கட்டுவதற்கு உண்டான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி தமிழகத்தில் சட்டவிரோதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் ஒரே நோக்கத்துக்காக தான் டிசம்பர் 6 அன்னைக்கு ஒரு 3 வருடத்துக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசின பேச்சு இந்து கோவிலெல்லாம் இடிக்கணும், அங்கே புத்த விகாருக்கு கோவில் கட்டணும்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குண்டான பேச்சு இதே டிசம்பர் 6 தான் வந்துருச்சு. அதுபோல தான் தொடர்ந்து இவங்கெல்லாம் இந்த நாளை கருப்பு தினமாக அறிவிக்கணும். எதுக்காக கருப்பு தினமாக அறிவிக்கணும்? ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோவில் கட்டணுங்கிறது நம்மளுடைய நோக்கம். உத்தரப்பிரதேச அரசு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சரிசமமான நீதி கொடுத்துருக்கு. எப்படி கருப்பு தினமாக இதை அறிவிக்கணும்? கருப்பு தினம்னா 1998 கோவையில் குண்டு வெடிப்பு நடந்தது, அதுதான் கருப்பு தினம். 58 அப்பாவி இறந்தாங்க, அதுதான் கருப்பு தினம். 200க்கும் மேற்பட்ட இந்துக்கள் படுகாயம் அடைஞ்சாங்க, அதுதான் கருப்பு தினமே தவிர டிசம்பர் 6 ஒருபோதும் கருப்பு தினம் இல்லை. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். கரசேவை சென்ற தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம். வந்தே மாதரம் முழங்கிடுவோம், வந்தே மாதரம் முழங்கிடுவோம். பாரதாயை காத்திடுவோம், பாரதாயை காத்திடுவோம். கேட்காதே 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 கேட்காதே, சாதி என்னன்னு கேட்காதே, சாதி என்னன்னு கேட்காதே. சொல்லாதே 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 சொல்லாதே, சாதியின் பேரை சொல்லாதே, சாதியின் பேரை சொல்லாதே. வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். சக்தி சேனா சார்பிலே, சக்தி சேனா சார்பிலே. பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய்.